தக்கோலம் என் ஜலநாதன் என்று நம்மால் நன்கு அறியப்பட்டவர். கவிஞர் கங்கை மணாளன் என்ற புனை பெயர் கொண்டவர். ஏற்கனவே இவருடைய கவிதை நூல் ஒன்று வெளிவந்துள்ளது. ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு சங்க தமிழருவி என்ற ஒரு கவிதை நூலும், பிறகு பன்முக பார்வைகள் என்கிற ஒரு கட்டுரை நூலும் வெளிவந்திருக்கிறது. அத்தகைய பன்முக திறன் கொண்டவர் கவிஞர் தக்கோலம் என் ஜலநாதன் அவர்கள். ஐயா அவருடைய தலைமையிலே இன்றைய கவியரங்கம் சீரும் சிறப்புமாக தேவமைந்தன் பிறக்கின்றான், தேவமைந்தன் பிறக்கின்றான், நம்முடைய பாவங்களை எல்லாம் வாங்கிக் கொள்வதற்காக, நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் நம்பும் தேவனின் கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூறி இந்த கவியரங்கத்தை வழி நடத்தி செல்லுகிற தலைமை தாங்குகிற தக்கோலம் திரு என் ஜலநாதன் அவர்களும் நீதியும் கருணையும் கொண்டவர். அவரும் தேவனின் கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவர் இந்த கவியரங்கத்துக்கு தலைமையேற்றிருக்கிறார். பாருங்க, உங்கள் தலைமை கவிதை வழங்கி ஒவ்வொரு கவிஞரையாக அழையுங்கள். நன்றி, வணக்கம். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் வரவேற்பை வழங்கிய உலக சாதனை தொடர் கவியரங்க பொறுப்பாளராக உள்ள திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும் தொடக்க உரை ஆற்றிய உலக சாதனை கவியரங்கம் உள்பட ஒவ்வொரு நிகழ்வு இன்ன பிறவற்றில் தொலைதூர பார்வையோடு செயல்படுகின்ற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நமது குழுமத்திற்கும் கவிபாட வந்திருக்கும் கவிஞர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். உலக சாதனை தொடர் கவியரங்கம் 60 என்னை தலைமை தாங்க வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் தலைமை கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். தேவமைந்தன் வருகின்றான், தேவமைந்தன் பிறக்கின்றான். தேவமைந்தன் பிறப்பினை கண்டு யாவும் மகிழ்து சுகமாய் நன்கு. மாசினை களைந்து தூய்மை தரவே இயேசுவாம் தேவமைந்தன் பிறக்கின்றான். பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. ஆமென் ஆமென் என்றே அகத்தின் குரலே ஒலி செய்யுதே. அன்பினில் அகமும் பண்பினில் குணமும் நட்பினில் புறமும் நலத்தினில் மனமும் ஞாலத்தில் நிலையாய் நன்மைதான் பெற்றவே, ஞாலத்தில் நிலையாய் நன்மைதான் பெறவே காலத்தில் தேவமைந்தன் பிறக்கின்றான். பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. ஆமென் ஆமென் என்றே அகத்தின் குரலே ஒலி செய்யுதே. அவரவர் சிலுவையை அவரவரே சுமக்கணும், அவரவர் சிலுவையை அவரவரே சுமக்கணும். அவரவர் அடுத்தவர்க்கு அறிவாய் சொல்வாரே. தன் செய் பாவமே தனக்கே உரியதாம். தன்னில் தன்னை உணர்த்தி உய்விக்க மண்ணில் மணியாய் மகத்துவ மனிதமாய் அன்பு தேவமைந்தன் பிறக்கின்றான். அறியாமல் புரியாமல் அகத்திலும் எண்ணாமல் புரிகின்ற விளைவிலா பாவத்தை வாங்க பரமமண்டலத்திலிருந்து பரிமளமாய் ரட்சிக்க இறை தூத தேவமைந்தன் பிறக்கின்றான். தாங்க இறை தூத தேவமைந்தன் பிறக்கின்றான். தாங்க மனிதமே புனிதமாய் மனதிலே மிளிரவே, இனிமையே இதயமாய் எங்குமே நிறையவே, உதயமே உறுதியாய் ஒன்றியே திகழவே, புதிதாய் புவனமே பொங்கியே விளங்கவே, இதமாய் தேவமைந்தன் பிறக்கின்றான் சிறக்கவே. மனமே மணக்கும்படியாக மனித புனித மகத்துவத்தை குணமே குன்றா நிலை தன்னை கோலயத்தில் நிலைத்திடவே, உண்மை அன்பு உயர்வினையே உலகம் உயர்த்தும் சிறப்பினையே தன்மையோடு தந்திடவே தேவமைந்தன் பிறக்கின்றான்.
இன்னதென்று தெரியாமல் இழைக்கும் பாவை சுமதன்னை இன்னதென்று தெரியாமல் இழைக்கும் பாவ சுமை தன்னை தன்னில் சிலுவை தாங்கி நின்றார். தகவாய் உலகம் உய்விக்க அன்பே மனமாய் கொண்டிட்டால் அகத்தில் அன்பே மனமாய் கொண்டிட்டால் அகத்தில் மதமே பிறக்காதே மதமே பிறக்காதே. தன்மை தன்னை தெரிவிக்கவே தேவமைந்தன் பிறக்கின்றான். தேவமைந்தன் சொல்வார், பிள்ளையாக இருந்தாலே விண்ணரசிலே இடம் உண்டாம். பிள்ளை தன்னை ஏற்பவரே என்னை ஏற்றுக்கொள்பவராம். தேவமைந்தன் சொல்வார், பிள்ளை தன்னை ஏற்பவரே என்னை ஏற்றுக்கொள்பவராம். தம்மை தாழ்த்தி கொள்பவரே தரணியில் என்றும் உயர்பவராம். செம்மையாக உணர்த்திடவே தேவமைந்தன் பிறக்கின்றான். கள்ளம் கபடம் அற்றவராய் ஒன்றும் உணர்வே உள்ளவராய் பிள்ளைகள் அன்றோ இருப்பார்கள். சமமாய் எண்ணும் சமத்துவமாய் யாவும் சீர்மை பெற்றிடவே இதோ இங்கே மகிழ்வாக யாவும் சீர்மை பெற்றிடவே இதோ இங்கே மகிழ்வாக தேவமைந்தன் பிறக்கின்றான். தரணி வாழ்த்து பாடுதம்மா. உண்மை என்றும் சுடுமென்பார் உண்மை என்றும் சுடுமென்பார். உணர்ந்து பார்த்து உள்ளவாறு நம்மை நாமே திருத்தி விட்டால் நலமே அகமும் புறத்திலுமே. நன்மை பெற்று திகழ்ந்திடவும் ஒற்றுமை நன்கு நிலைத்திடவும் தன்னலமற்ற மைந்தனாக பிறப்பதுவே தன்னலமற்ற மைந்தனாக பிறப்பதுவே நாம் எப்போது. நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு. இனி தன்னை தாழ்த்திக் கொள்கிறவன் உயர்த்தப்படுகிறான். தன்னை சாதாரணமானவனாக கருதி கொள்பவன், ஏழை எளிய மக்களோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறவன், அவருடைய துன்ப துயரங்களை எல்லாம் அறிந்து கொள்கிறவன், நியாயத்திற்கும் போது இறைவனின் முன்னாலே தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுகிறான் என்ற ஒரு கருத்தை தனது கவிதையிலே சிறப்பாக கூறியிருந்தார் கவிஞர் தக்கோலம் என் ஜெகநாதன் அவர்கள். நன்றி ஐயா, தொடரட்டும் கவியரங்கம். நிறைவாக நன்றி. நிறைவு கவிதையை வழங்குகிறேன். தேவமைந்தன் பிறக்கின்றான். தேவமைந்தன் பிறக்கின்றான். சிறப்பாய் கவிதை படைத்திட்டீர். ஆவலோடு அனைவருமே அகமும் முகமும் மலர்ந்திட்டார். தன்னில் பிறந்த பதிவினையே தகவாய் படைத்த பாவலரை செறிவாய் போற்றி பாராட்டி சிந்தை மகிழ வாழ்த்துகிறோம். நிறைவாய் இன்றை கவியரங்கை நலமாய் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு.